ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் படையினருக்கு இடையிலான போர் 20வது நாளாக நீடித்து வருகிறது. முதலில் ஈரானின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது எண்ணெய் கிடங்குகள், எரிவாயு ஆலை உள்பட ஆற்றல் சார்ந்த நிலைகளும் குறிவைக்கப்படுகின்றன. மார்ச் முதல் வாரத்தில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் மேற்கு பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் தாக்கின. அதேபோல டெஹ்ரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் டெஹ்ரானின் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் புஷேர் மாகாணத்தில் இருந்த ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு சுத்திகரிப்பு ஆலைகளும் தாக்கப்பட்டன. ஈரானில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய எரிவாயு வயலான சவுத்பாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகின் இயற்கை எரிவாயு தேவையில் ஏறத்தாழ 20% சவுத்பார்ஸ் எரிவாயு வயல் வழங்குவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்களையும் எண்ணெய் நிறுவனங்களையும் குறிவைத்து ஈரான் தாக்குதலை தொடுத்து வருகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான ஆரம்கோ மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தீ உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் கச்சா எண்ணெய் சந்தை மற்றும் பல நாடுகளில் பங்குச் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தின. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா எண்ணெய் வயல், ஓமனின் துகம் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்தது. அதேபோல கத்தாரில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீதும் உலகின் மிகப்பெரிய ராஸ்லஃபான் திரவ எரிவாயு ஆலை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதுபோன்ற தொடர் தாக்குதல்கள் காரணமாகவும் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாலும் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $115 மேலாக உச்சம் கண்டுள்ளது. இந்த விலை உயர்வால் கச்சா எண்ணெயின் விநியோகமும் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 3வது வாரத்தை போர் எட்ட இருக்கும் நிலையில் இதே நிலை நீடித்து கச்சா எண்ணெய் மேலும் உயர்ந்து உலகளவில் எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தப் போவது இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது.